இந்த 1 வருஷத்துல இஸ்லாம்னா என்ன, அல்லாஹ்னா யாரு, ஏதாவது சொல்லியிருக்காங்களா? ஒரே மார்க்கத்தில் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். சரி, வேற டீப்பா நீங்கள் ரிசர்ச் பண்ணீங்கல்ல, அது எத்தனை நாளாக ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க? 1 வருஷமாவா இல்லை இப்போ தான் கொஞ்சம் காலமா? முன்னாடி ஸ்கூல் படிச்ச எல்லாமே நம்ம எஸ்ஐடி ஸ்கூலில் தான். ஸோ அதில் ப்ரேயர் பண்ண எனக்கு அது தெரியும். முழுமையாக இருப்பாங்க, கட்டுப்பாடோட கரெக்டான ஒரு வழி இருப்பாங்க. சரி. ஸோ அதுலேருந்து அந்த இதில் எனக்கு பீஸ் அங்கே இருந்தது, ஸ்கூலில் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த லைஃப் எனக்கு திருப்பியும் இந்த இதில் வரும்போது கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்காரு. சரி, அப்போ ரிசர்ச் ஒன்றும் நீங்கள் பண்ணலை, ஃபஸ்ட்டு பார்த்துருக்கீங்க முஸ்லீம்களுடைய ஆக்டிவிட்டீஸ், அவங்களுடைய வியாபாரம் அதெல்லாம் பார்த்துருக்கீங்க, தவிர நீங்கள் தனியாக ரிசர்ச் ஒன்றும் பண்ணல. தனியாக இப்போ இங்கே வந்திருக்கிறது நம்ம கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா முறைப்படி இஸ்லாமாக மாறணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் கொஞ்சம் சொல்கிறேன். என்ன படிச்சிருக்கீங்க நீங்கள்? பிகாம் படிச்சிருக்கீங்க. சொல்கிறேன், புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். லாஸ்ட்டில் நீங்கள் இதை உங்களுக்கு இதாக புரியலன்னா கொஸ்டின் கேளுங்க, நான் சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். முஸ்லீம்கள்கிட்ட ஒரு வேத புக் இருக்கு. இப்போ பார்த்து பேசலாமா இல்லை? அப்படி பார்த்தே பேசுங்க. முஸ்லீம்கள்கிட்ட ஒரு வேத புக் இருக்கு. அந்த வேத புக்கு பேர் குர்ஆன் அப்படி சொல்லுவோம். இந்த குர்ஆன் எந்த மனிதர்களுடைய அறிவாலேயோ கற்பனையாலேயோ எழுதப்பட்ட ஒரு புக்கு இல்லை. ஃபர்ஸ்ட் அதை நீங்கள் விளங்கணும். அறிவால் எழுதப்பட்ட புக்கு இல்லை அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, மனிதன் அறிவால், அவனுடைய அறிவால் ஒரு விஷயத்தை எழுதணும் அப்படின்னா அவன் அறிவு எதை ஏற்றுக்குச்சோ அதை தான் எழுதுவான். அறிவு எதை ஏற்றுக்கலையோ அது எழுத மாட்டான். ஆனால் குர்ஆன்ல அறிவுக்கு உட்பட்ட விஷயமும் இருக்கு, அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயமும் குர்ஆன்ல இருக்கு. அதனால தான் ஃபர்ஸ்ட் லைனே சொல்றோம், குர்ஆன் மனிதர்களுடைய அறிவால் எழுதப்பட்ட புக்கு இல்லை. ரெண்டாவது சொல்றோம், கற்பனையால் எழுதப்பட்ட புக்கு இல்லை. கற்பனை என்றாலே அது என்னதான் இருக்கும்? பொய் தான் இருக்கும். இப்போ குர்ஆனுடைய ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்து லாஸ்ட் பேஜ் வரைக்கும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அதுல உள்ள எந்த வார்த்தை இல்லை, ஒரு எழுத்து கூட பொய்யா இருக்காது. எல்லாமே நடக்கக்கூடிய உண்மையான சத்தியமான விஷயங்கள் தான் குர்ஆன்ல அல்லாஹ் பதிவு செஞ்சு வச்சிருக்கான். இந்த குர்ஆன் எழுதப்பட்ட புக்கு இல்லைல்ல, அப்போ இறக்கப்பட்ட புக்கு. வானத்துல இருந்து 7 வானங்களுக்கு மேல இருந்து இந்த பூமிக்கு இறக்கப்பட்ட ஒரு வேதம். இந்த வேதம் மேலிருந்து கீழே இறக்கப்பட்டு கிட்டத்தட்ட 1448 வருஷம் ஆச்சு இன்னையோட. இந்த 1448 வருஷமா இந்த குர்ஆனை அல்லாஹ் எப்படி பாதுகாப்பாக வச்சிருக்கான் அப்படின்னா, குர்ஆனுடைய வார்த்தைகள் இல்லை, குர்ஆனுடைய எழுத்துக்கள் இல்லை, குர்ஆன்ல இருந்து ஒரு புள்ளிய கூட இது வரைக்கும் யாரும் எக்ஸ்ட்ரா ஒரு புள்ளிய குர்ஆன்ல வைக்க முடியல. குர்ஆன்ல இருந்து ஒரு புள்ளிய கூட இது வரைக்கும் யாரும் எடுக்கவும் முடியல. அப்ப குர்ஆனுடைய எழுத்துக்களிலிருந்து எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா பாதுகாப்பாக வச்சிருக்கிறான். குர்ஆனுடைய எழுத்து, குர்ஆனுடைய அர்த்தம், குர்ஆனுடைய விளக்கம் எல்லாத்தையும் அல்லாஹ் பாதுகாப்பாக வச்சிருக்கிறான். ஏன் இவ்வளோ பாதுகாப்பு செய்யணும் அப்படின்னா, இந்த குர்ஆனுக்கு முன்னாடி அல்லாஹ் 3 வேதத்தை இறக்குனான். தௌராத், ஜபூர், இன்ஜீல் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா கீதை, பைபிள் இது மாதிரி. இப்ப கீதை, பைபிள்லாம் அல்லாஹ் இறக்கின வேதம் தான். குர்ஆன்ல ஒரு வசனம் வருது, இந்த குர்ஆனுக்கு முன்னாடி இறக்கப்பட்ட எந்த வேதங்களையும், உதாரணமா பைபிள், கீதை இது போன்ற எந்த வேதங்களையும் மனிதர்களே நீங்கள் பின்பற்ற வேண்டாம். காரணம் என்ன அப்படின்னா, அந்த வேதங்களை மக்கள் அவங்களுக்கு ஏத்த மாதிரி சட்டங்களை மாத்தி மாத்தி அமைச்சுக்கிட்டாங்க, அதை எழுதிட்டாங்க. அதனால தான் அல்லாஹ் என்ன சொன்னா, இந்த மாதிரி அவங்க மக்கள் அவங்க இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி சட்டத்தெல்லாம் எதுல மாற்ற முடியாது? குர்ஆன்ல மாற்ற முடியாது. ஏன்னா அல்லாஹ் சொல்லிட்டா, குர்ஆனை நாமே இறக்கினோம், நாமே பாதுகாப்போம். இந்த வார்த்தை இதுக்கு முன்னாடி இறக்கப்பட்ட எந்த வேதங்களையுமே இல்லை. தௌராத்துல இல்லை, ஜபூர்ல இல்லை, இன்ஜில் இல்லை, எதுவுமே இல்லை, எதுலையுமே இல்லை. ஆனா குர்ஆன்ல மட்டும் இந்த வார்த்தை இருக்கு. அதனால அல்லாஹ் தஆலா என்ன சொல்லிட்டான், இந்த குர்ஆனுக்கு முன்னாடி இறக்கப்பட்ட எந்த வேதங்களையும் நீங்கள் ஃபாலோ பண்ண வேணாம். இப்போ நம்ம பார்த்தோம்னா பைபிள் இருக்குல்ல, அது வேதம் தான். ஆனா ஒரு பைபிள் இருக்கா? எத்தனை பைபிள் இருக்கு? பைபிள்னு ஒன்று இருக்கு, புதிய ஏற்பாடுன்னு ஒன்று இருக்கு, பழைய ஏற்பாடுன்னு ஒன்று இருக்கு. அப்ப அசல் வேதம் மக்கள் மாத்திட்டாங்கல்ல. அப்ப இறைவன் சொல்லப்பட்ட விஷயங்கள் முழுக்க முழுக்க எதுல இருக்கு அப்படின்னா குர்ஆன்ல இருக்கு. சரி, இந்த குர்ஆன் அல்லாஹ் யாருக்கு இறக்குனா அப்படின்னு பாத்தீங்கன்னா, குர்ஆனை அல்லாஹ் சொல்றான், இது முஸ்லிம்களுக்கு இறக்கப்பட்ட வேதம் அப்படின்னு குர்ஆன்ல இல்லவே இல்லை.
முஸ்லிம்களுக்கு இறக்கப்பட்ட வேதம் அப்படின்ற வார்த்தை குர்ஆன்ல இல்லவே இல்லை. ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்து லாஸ்ட் பேஜ் வரைக்கும். சரி, அப்போ மனிதர்கள் நேர்வழி பெறுவதற்காக இறக்கப்பட்ட வேதம் அப்படிதான் இருக்கு. ஏன்னா முஸ்லிம்கள் மட்டும் அல்லாஹ்வுடைய அடியார்கள் இல்லை, உலகத்துல உள்ள எல்லா மனிதர்களும் அல்லாஹ்வுடைய அடியார்கள் தான். அப்ப அந்த குர்ஆன் இறக்கப்பட்டது ஹியூமன் பீயிங், ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கு இறக்கப்பட்ட வேதம். அப்ப இந்த குர்ஆனை யார் நினைச்சாலும் ஃபாலோ பண்ணலாம். ஒரு முஸ்லீம் நினைச்சாலும் குர்ஆனை ஃபாலோ பண்ணலாம், ஒரு ஹிந்து மத சகோதரர் நினைச்சாலும் குர்ஆனை ஃபாலோ பண்ணலாம், ஒரு கிறிஸ்துவ மத இவர் நினைச்சாலும் ஃபாலோ பண்ணலாம், ஒரு புத்த மதத்துல உள்ளவர் நினைச்சாலும் குர்ஆனை ஃபாலோ பண்ணலாம். அப்ப குர்ஆனை யார் வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். முஸ்லிம்களுக்கு மட்டும் இறக்கப்பட்ட வேதம்னு குர்ஆன்ல இல்லை, மனிதர்களுக்கு இறக்கப்பட்ட வேதம். அப்ப அல்லாஹ் சொல்றான், இந்த குர்ஆன் மனிதர்களுக்கு இறக்கப்பட்ட வேதம் தானே. அல்லாஹ் சொல்றான் இந்த குர்ஆன்ல, மனிதா உனக்காக இறக்கப்பட்ட இந்த வேதத்துல நான் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சிருக்கேன். முதல்ல இந்த குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றான்னா, நான் யாருன்னு சொல்றான். அல்லாஹ்னா யாரு? 4 வசனத்துல அல்லாஹ் சொல்றான், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், குல் ஹுவல்லாஹு அஹத். உங்ககிட்ட ஒரு மனிதர் கடவுள்னா யாரு அப்படின்னு கேட்கிறார். அந்த மனிதனுக்கு நீங்க எப்படி ஆன்சர் கொடுக்கணும்னு அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லி கொடுக்குறான். குல் ஹுவல்லாஹு அஹத், கடவுள் ஒருவன், அந்த ஒருவனுடைய பெயர் அல்லாஹ். இந்த ஆன்சரை சொல்லி கொடுக்கிறது அல்லாஹ் தான். அல்லாஹ் நினைச்சிருந்தா கடவுள்னா அல்லாஹ் தான் சொல்லிட்டு போயிருக்கணும், சொல்லல. நடுவில் 2 வார்த்தையை சேர்க்கிறான், ஒருவன், அந்த ஒருவனுடைய பெயர். 2 வார்த்தை அல்லாஹ் சேர்க்கிறான். ஏன் இப்படி சேர்க்கிறான் அப்படின்னா, நம்ம யோசிச்சு பார்க்குறோம். நம்ம குடும்பத்துல ஒரு 10 பேர் இருக்கிறாங்க. 10 பேர் இருக்கக்கூடிய குடும்பத்தை கரெக்டா ரன் பண்ணி கொண்டுட்டு போகணும் அப்படின்னா, இருக்கிற 10 பேருமே அந்த குடும்பத்தை கண்ட்ரோல் பண்ணணுமா, இல்ல யாராவது ஒரு ஆள் அந்த குடும்பத்தை கண்ட்ரோல் பண்ணணுமா? எல்லாரும் சேர்ந்து எப்படி குடும்பம் கரெக்டா ரன் ஆகும்? குடும்பம் கரெக்டா ரன் ஆகணும் அப்படின்னா யாராவது ஒருத்தர் தான் குடும்பத்தை கண்ட்ரோல் பண்ணணும், அவருடைய பேச்சை கேட்டு நடக்கணும். அப்போ குடும்பம் கரெக்டா ரன் ஆகும். அல்லாஹ் சொல்றான், சாதாரண உங்க குடும்பத்துடைய கண்ட்ரோலே ஒரு ஆள் கிட்ட இருந்தாதான் கரெக்டா ரன் ஆகும். இருக்கும் பொழுது முழு உலகத்துல உள்ள எல்லா மனிதர்களுடைய கண்ட்ரோல், கடல்ல வாழக்கூடிய மீன்களுடைய கண்ட்ரோல், காட்டுல வாழக்கூடிய மிருகங்களுடைய கண்ட்ரோல், பறவைகளுடைய கண்ட்ரோல், மேல நீங்க பார்க்கக்கூடிய சூரியன், சந்திரன், நட்சத்திரம், கோள்கள் எவ்வளவு இருக்கு, எல்லாத்துடைய கண்ட்ரோலும் ஆளாளுக்கு ஒரு கண்ட்ரோலை வச்சு வணங்கிக்கிட்டு இருந்தா இந்த உலகம் சீரா ரன் ஆக முடியுமா? அப்ப மனிதர்கள் கண்ட்ரோல் மட்டுமல்ல, எல்லா படைப்பினங்களுடைய டோட்டல் கண்ட்ரோலும் ஒருவன் கிட்டதான் இருக்கு. அந்த ஒருவனுக்கு பெயர் தான் கடவுள். அந்த ஒரே கடவுளுக்கு ஒரே பெயர் தான் அல்லாஹ். ஏன்னா மனிதர்கள் எல்லாருக்கும் தெரியும் கடவுள் ஒருத்தன் தான். ஆனா என்ன செஞ்சுட்டாங்க, பேரை மட்டும் வேற 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 வச்சுக்கிட்டாங்க. அல்லாஹ் சொல்றான், அந்த மாதிரி வேற வேற பேர்லாம் ஒரே கடவுளுக்கு இல்ல, ஒரே கடவுளுக்கு ஒரே பெயர் தான், அந்த பெயர் அல்லாஹ். இது அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வசனத்துல அல்லாஹ் சொல்லி கொடுக்குறான். 2வது வசனத்துல அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன் அப்படின்ற கொஸ்டின் அவங்க கேட்டாங்கன்னா ஆன்சர் பண்ணுங்க. அல்லாஹு ஸமத். அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? அல்லாஹ் தேவை அற்றவன். அல்லாஹ்வுக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை, அல்லாஹ்வுக்கு யாருமே தேவையில்லை. இப்ப முழு இந்த கண்ணை வச்சு நம்ம பார்க்கக்கூடிய இந்த இவ்வளவு பெரிய உலகம் இருக்குல்ல, இந்த உலகத்தை படைச்சது யாரு? அல்லாஹ் தான் படைச்சான். அப்புறம் வானத்தை படைச்சது யாரு? அல்லாஹ் தான் படைச்சான். அதுல இருக்கக்கூடிய சூரியன், சந்திரன், நட்சத்திரம், கோள்கள் எவ்வளவோ இருக்கு, யார் படைச்சா? அல்லாஹ் தான் படைச்சான். நம்ம கடல்ல பார்க்கக்கூடிய சின்ன புழுல இருந்து பெரிய திமிங்கலம் வரைக்கும் இருக்கு, யார் படைச்சா? அல்லாஹ் தான் படைச்சான். காட்டுல வாழக்கூடிய புழுல இருந்து மிகப்பெரிய மிருகம் வரைக்கும் இருக்கு, யார் படைச்சா? அல்லாஹ் தான் படைச்சான். இவ்வளவும் படைக்கிறதுக்கு அல்லாஹ்வுக்கு எத்தனை பேர் போய் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா யாருமே ஹெல்ப் பண்ணல. இன்னும் சொல்ல போனா யாருடைய ஹெல்ப்பும் அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. அல்லாஹ் சொல்றான், நான் தேவையற்றவன், ஆனால் என்னுடைய உதவி நான் எல்லாத்துக்குமே தேவை. அல்லாஹ் சொல்றான், வலா தஸ்குது மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா. ஒரு மரத்துல இருந்து ஒரு இலை கீழே விழுகணும்னா அந்த இலைக்கு என்னுடைய பர்மிஷன் வேணும், அந்த இலைக்கு என்னுடைய உதவி வேணும், இல்லைன்னா அந்த இலைனால கூட கீழே விழுக முடியாது. அப்போ ஒரு இலைக்கே அல்லாஹ் தேவை, அல்லாஹ்வுடைய பர்மிஷன் வேணும்னா இப்ப மனிதர்களை நமக்கு, சூரியனுக்கு, அப்ப எல்லாத்துக்கும் அல்லாஹ்வுடைய உதவி தேவை. ஆனா அல்லாஹ்வுக்கு
யாருடைய உதவியும் தேவையில்லை. இவ்வளோ பெரிய சக்தி உள்ளவன் தான் அல்லாஹ். சரிங்களா? அடுத்து அல்லாஹ் சொல்றான், எனக்கு எவ்வளோ பெரிய ஆற்றல் இருக்கு தெரியுமா? நம்ம சொல்றோம் அல்லாஹ் வந்து இஸ்லாத்துல ஒரு வார்த்தை இருக்கு, இறைவன் வந்து தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான்ற வார்த்தை இஸ்லாத்துல சொல்ல மாட்டாங்க. அல்லாஹ் எங்க இருக்கான்? அல்லாஹ் 7 வானங்களுக்கு மேல் அரிஷ் என்று சொல்லக்கூடிய இடத்துல குர்சி என்று சொல்லக்கூடிய சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருக்கிறான் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுவோம். ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா அல்லாஹ்னால அங்க இருந்துகிட்டே எல்லாத்தையும் பார்க்க முடியும். அல்லாஹ்னால அங்க இருந்துகிட்டே எல்லாத்தையும் கேட்க முடியும். எந்த அளவுக்கு அப்படின்னா, இப்ப நம்ம கடல் பார்க்குறோமா இல்லையா, கடல்ல நைட் ஆனா மேல ஒரு இருட்டு இருக்கும். அதே கடல்ல கொஞ்சம் பாதி கடல் போனீங்கன்னா நடுக்கடல் இருள் ஒன்று இருக்கும். அதே கடல்ல இன்னும் கீழே போயிட்டீங்கன்னா ஆழ்கடல் இருள் ஒன்று இருக்கும். அப்ப ஆழ்கடல் இருள்ல இருக்கக்கூடிய ஒரு மீன் எந்த மீனை வேட்டையாடுது, அந்த மீன் அசையக்கூடிய சத்தத்தை அல்லாஹ்னால கேட்க முடியும். ஒரு மீன் எந்த மீனை வேட்டையாடுது அல்லாஹ்னால பார்க்க முடியும். அந்த மீன் என்ன வேணும்னு கேட்குது, அதை கேட்டு அல்லாஹ்னால கொடுக்க முடியும். அவ்வளோ பெரிய ஆற்றல் உள்ளவன் அல்லாஹ். அல்லாஹ் என் சக்தியை பற்றி உனக்கு தெரியணுமா? சூரியன் இருக்கா இல்லையா, சூரியன், அந்த சூரியனை உன்னால பார்க்க முடியுதா? நான் படைத்த சூரியனை உன்னால் பார்க்க முடியுதா? தொட முடியுதா? கிட்ட போக முடியுதா? அப்ப சூரியனையே படைச்ச நான் எவ்வளவு பவரா இருப்பேன், அதனால என்ன உன்னால பார்க்க முடியல. அப்ப நீ அல்லாஹ்வுடைய சக்தியை வழங்கணும் அப்படின்னா ஷார்ட்டா அல்லாஹ் சொல்றான், என்னுடைய நான் படைத்த படைப்பினங்களை பார்த்து நீ என்ன செய்யுங்க, நான் எவ்வளவு பெரிய ஆற்றல் உள்ளவன், நான் எவ்வளவு பெரிய சக்தி உள்ளவன், நான் எவ்வளவு பெரிய அறிவாற்றல் உள்ளவன், நான் எவ்வளவு பெரிய நுண்ணறிவான உள்ளவன், எல்லாம் நீங்க சிந்திச்சு பார்த்துக்கோன்னு அல்லாஹ் சொல்றான். அடுத்த வசனத்தை அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வை மனிதர்களாகிய நாம் எப்படி நம்பணும்? லம் யலித் வலம் யூலத். அல்லாஹ் சொல்றான், நான் யாரையுமே பெற்றெடுக்கவில்லை, என்னை யாரும் பெற்றெடுக்கவில்லை. அப்படின்னா அல்லாஹ்வுக்கு ஒய்ஃபு பிள்ளைங்க யாருமே கிடையாது. அல்லாஹ்வுக்கு அப்பா அம்மா சொந்தம் பந்தம் யாரும் கிடையாது. அப்ப மனிதர்களாக நாம் அல்லாஹ் எப்படி நம்பணும்? அல்லாஹ்வுக்கு யாருமே இல்லை, அல்லாஹ் தனித்தவன், அப்படிதான் நம்ம நம்பணும். கடைசியா வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹது, அல்லாஹ்வுக்கு நிகரா இன்னொரு கடவுள் கிடையாது. அல்லாஹ்வுக்கு நிகரா இன்னொரு பொருளும் கிடையாது. பொருள் அப்படின்னா சில மனிதர்கள் வந்து சிலையை வணங்குவாங்க, சில மனிதர்கள் வந்து மரங்களை வணங்குவாங்க, சில மனிதர்கள் கல்லை வணங்குவாங்க, சில மனிதர்கள் நெருப்பு வணங்குவாங்க. அல்லாஹ் வந்து நெருப்பு, கல், மரம், சிலை மாதிரிலாம் பொருள்லாம் கிடையாது. அப்ப அல்லாஹ்வுக்கு நிகரா எந்த பொருளும் கிடையாது, அல்லாஹ்வுக்கு நிகரா எந்த ஒரு கடவுளும் கிடையாது. அப்ப அல்லாஹ்வுக்கு நிகர் அல்லாஹ் மட்டும்தான். இதுதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப இவ்வளவு பிரம்மாண்டமான அல்லாஹ் என்ன செய்யறான்னா ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை எழுதுறான். இதை எழுதும் போது கூட அல்லாஹ் என்ன சொல்றான், முஸ்லிம்களுக்கு எழுதுறேன்னு சொல்லல. என்ன சொல்றான்னா, நான் படைத்த மனிதர்கள், நான் படைத்த இந்த உலகத்தில் வாழும் பொழுது சந்தோஷமா வாழணும், ஆரோக்கியமா வாழணும், ஹெல்த்தியா வாழணும், அதுக்கு தான் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை எழுதுறேன். அல்லாஹ் என்ன சொல்லல, முஸ்லிம்களுக்குன்னு சொல்லவே இல்லை. அல்லாஹ் சொல்றான், மனிதா நீ சந்தோஷமா வாழணுமா, ரூல் நம்பர் 1, சகுனம் பார்க்காத. இஸ்லாத்துடைய ஃபர்ஸ்ட் ரூலே அதான். சகுனம் தெரியுதுல்ல, பூனை குறுக்க போறது, ஆந்தையை பார்க்கறது, நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கறது, இதெல்லாம் இஸ்லாத்துல கிடையாது. சரிங்களா? அதே மாதிரி ஜோசியம் பார்ப்பது இஸ்லாத்துல கிடையாது, குறி கேட்கறது இஸ்லாத்துல கிடையாது. அப்ப சகுனம் பார்த்தீங்கன்னா உன் வாழ்க்கையிலிருந்து ஃபர்ஸ்ட் போறது எது? சந்தோஷம் போயிடும். அப்ப நீ சந்தோஷமா வாழணும்னா நீ என்ன செய்யாத, சகுனம் பார்க்காத. 2வது அல்லாஹ் சொல்றான், மனிதா நீ சந்தோஷமா வாழணுமா, பொய் பேசாத, திருடாத, விபச்சாரம் பண்ணாத, போதை தரக்கூடிய எதையுமே சாப்பிடாத, அதை விற்காத, அதை தயார் செய்யாத. சரிங்களா? அடுத்து அல்லாஹ் சொல்றான், மனிதா நீ ஆரோக்கியமா வாழணுமா, பன்றிக்கறி சாப்பிடாத. அல்லாஹ் எப்படி சொல்லல, முஸ்லிமே பன்றிக்கறி சாப்பிடாத அப்படி சொல்லல. அல்லாஹ் எப்படி சொல்றான், மனிதா நீ ஆரோக்கியமா வாழணுமா, பன்றிக்கறி சாப்பிடாது. ஏன்னா பன்றிக்கறி சாப்பிட்டா மனிதனுக்கு அது கெடுதி தான் உண்டாக்குமே, நல்லதை உண்டாக்காது. மனிதா நீ ஆரோக்கியமா வாழணுமா, தானா செத்து போன மிருகத்தை சாப்பிடாத, அது கறி ஃபுல்லா விஷம், அது சாப்பிடாது, உனக்கு கெடுதி தான் உண்டாக்கும். நீ கறி சாப்பிடணும் ஆசைப்படுறியா, ஆடு, மாடு, கோழி, ஒட்டகம், இந்த 4 நான் என் பேரை சொல்லி அறுத்துருக்கணும், நான் சொன்ன முறைப்படி அறுத்து சாப்பிடணும். எப்படி அல்லாஹ் அறுக்க சொல்லியிருக்கா, ஹலால் கட்டிங். இந்த பக்கம் அறுக்கிறதுக்கு பேரு ஹலால் கட்டிங் இல்லை, இந்த பக்கம் அறுக்கிறதுக்கு பேரு ஹலால் கட்டிங்.
அல்லாஹ் சொல்றான், இந்த பக்கம் என்ன இருக்கு அப்படின்னா மூச்சு குழாய், ரத்த குழாய், 2 குழாய் இருக்கும். அதை பிஸ்மில்லான்னு சொல்லி என் பேரை சொல்லி அறுக்கணும். அதை மட்டும் தான் அறுக்கணும், தலையை 2 துண்டா வெட்டிடக்கூடாது. அது அறுத்தீங்கன்னா அந்த பிராணியுடைய உடம்புல கூடிய எல்லா ரத்தமும் வெளியே வந்து மனிதர்கள் சாப்பிடுவதற்கு தகுதி உள்ள கறியாக அந்த பிராணியுடைய கறி மாறிடும். அப்ப அதை நீ சாப்பிடு, அது உனக்கு என்னதான் கொடுக்கும்? ஆரோக்கியத்தை மட்டும்தான் கொடுக்கும், கெடுதியை கொடுக்காது. இந்த மாதிரி அல்லாஹ் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்றான். இந்த மாதிரி அல்லாஹ் சொல்லக்கூடிய எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எழுதி முடிச்சுட்டு மேல அல்லாஹ் ஹெட்டிங் போடுறான், திஸ் இஸ் இஸ்லாம், இதுதான் இஸ்லாம். அப்ப இஸ்லாம் அப்படின்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், இப்படிதான் வாழணும், இப்படி வாழக்கூடாது, இதை தான் சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாது. நீ ஆணா இருக்கியா, இந்த பெண்களை தான் நீ பார்க்கணும், பேசணும், தொடணும், மற்ற எந்த பெண்களையும் பார்க்க கூடாது, பேசக்கூடாது, தொடக்கூடாது. நீ பெண்ணா இருக்கியா, இந்த ஆண்களை தான் நீ பார்க்கணும், பேசணும், தொடணும், மற்ற எந்த ஆண்களோடையும் நீ பார்க்க கூடாது, பேசக்கூடாது, தொடக்கூடாது. இதெல்லாம் அல்லாஹ்வுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். இவ்வளவும் எதுக்கு? மனிதராக நாம சந்தோஷமா வாழ்றதுக்கும் ஆரோக்கியமா வாழ்றதுக்கும் தான். அப்போ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை எந்த மனிதன் ஃபாலோ பண்றானோ அந்த மனிதனுக்கு பெயர் தான் முஸ்லீம். இப்போ நான் வந்து என் பேர் அப்துல்லான்னு வைங்க, என் பேர் அப்துல்லா, எங்க அக்கா முஸ்லீம், எங்க அப்பா எங்க தாத்தா முஸ்லீம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் முஸ்லீம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. என் பேர் வேணா முஸ்லீமுடைய பேரா இருக்கலாம், ஆனா நான் முஸ்லீம்னு சொல்லணும்னா நான் என்ன செஞ்சிருக்கணும்? அல்லாஹ்வுடைய இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணிருக்கணும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணலனா ஐ எம் நாட் a முஸ்லீம், நான் முஸ்லீமே இல்லை. அப்ப யார் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்றாங்களோ அந்த மனிதனுக்கு பெயர் தான் முஸ்லீம். இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை யார் வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். ஹிந்து சகோதரர் நினைச்சாலும் ஃபாலோ பண்ணலாம், கிறிஸ்துவ சகோதரர் நினைச்சாலும் ஃபாலோ பண்ணலாம், புத்த மதத்தில் உள்ளவர் நினைச்சாலும் ஃபாலோ பண்ணலாம், ஒரு முஸ்லீமுக்கு பிறந்த மனிதன் நினைச்சாலும் ஃபாலோ பண்ணலாம். ஃபாலோ பண்ணக்கூடிய மனிதனுக்கு பெயர் தான் முஸ்லீமை தவிர ஃபாலோ பண்ணாத எந்த மனிதனுக்கு பெயர் முஸ்லீம்னு சொல்ல மாட்டோம். சரி, யார் ஃபாலோ பண்ண பேர் முஸ்லீம் சொல்லிட்டீங்க, முஸ்லீம்னா 100% எங்க போவாரு? சொர்க்கத்துக்கு போவாரு. முஸ்லீம் அல்லாதவர்கள் சொர்க்கத்துக்கு போக முடியாது. புரியுதுங்களா? இப்போ அல்லாஹ் என்ன செஞ்ச ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை எழுதிட்டான். இப்போ நீங்க இதெல்லாம் ஏத்துக்கிட்டு நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா நான் பெரிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஏதாவது இருக்கான்னு கேட்டீங்கன்னா பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. அரபிக்லையும் தமிழ்லையும் சில வார்த்தைகளை நீங்க சொல்லிட்டீங்கன்னா யூஆர் பிகம் அ முஸ்லீம், நீங்க முஸ்லீமா மாறிடலாம், அவ்வளவுதான். சரி, அந்த வார்த்தையை நீங்க சொல்லி இப்ப முஸ்லீமா மாறிட்டீங்கன்னா எல்லா முஸ்லீமுக்கும் என்ன சட்டமோ அதே சட்டம் தான் உங்களுக்கு. நீங்க கேட்கலாம், சார் நான் இன்னைக்கு தானே சார் கலிமா சொல்லி முஸ்லீம் ஆகிறேன், நான் எனக்கும் அதே ரூல்ஸை ஃபாலோ பண்ணணுமா? ஆமா. ஏன் அப்படின்னா இங்க வந்து புது முஸ்லீம் பழைய முஸ்லீம் அப்படிலாம் கிடையாது. இங்க வந்து ஏழை முஸ்லீம் பணக்கார முஸ்லீம் கிடையாது. இங்க வந்து மேல் ஜாதி கீழ் ஜாதி கிடையாது. இங்க எல்லாருமே சமம் தான், அனைவரும் சமம். அதனால நீங்க புதுசா முஸ்லீம்குள்ள வந்தாலும் சரி, பிறந்திருந்து முஸ்லீமா இருந்தாலும் சரி, பரம்பரையா முஸ்லீமா இருந்தாலும் சரி, அனைவருக்கும் ஒரே ரூல்ஸ் தான். சரிங்களா? என்ன ரூல்ஸ்? எல்லா முஸ்லீம் என்ன செய்யணும் அப்படின்னா 10 ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். அதுல முதல் ரூல், அல்லாஹ்வை தவிர வேற யாரையுமே வணங்கக்கூடாது. அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது. வணக்கம்னா என்ன? பொதுவா எல்லாத்தையும் வணக்கம்னா என்ன பழக்கம்? கையெடுத்து இப்படி கும்பிடுறது அல்லது நெத்தியை கொண்டு போய் காலில் வைக்கிறது, இதுதான் வணக்கம் விளங்கி வச்சிருக்கிறான். இஸ்லாம் சொல்றது அது வணக்கம் இல்லை. வணக்கம் அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதை ஒருத்தங்கிட்ட போய் கேட்கணும். நீங்க யார்கிட்ட போய் கேட்குறீங்களோ அவன் நீங்க கேட்கறத கொடுக்கறதுக்கு தகுதி உள்ளவனா இருக்கணும். இந்த கேட்கறது வாங்குறது இருக்குல்ல, இதுக்கு பெயர் தான் வணக்கம். அப்போ ஒவ்வொரு முஸ்லிமான ஆணும் பெண்ணும் இந்த வணக்கத்தை, அவனுக்கு என்ன தேவைப்படுது? 2 தேவைப்படும். ஒன்று, பிறந்ததுலேருந்து இறந்து போற வரைக்கும் அவனுக்கு என்னென்ன தேவைப்படும்? ட்ரெஸ்ஸு, படிப்பு, சாப்பாடு, வீடு, எக்ஸ்ட்ரா எல்லாமே தேவைப்படும். ஒன்னொன்று அதாவது உள் தேவை சொல்லுவாங்க, வெளிரங்க தேவை, உள்ரங்க தேவை சொல்லுவாங்க. உள்ரங்க தேவைன்னா என்ன? நிம்மதி, சந்தோஷம், கவலை இல்லாம இருக்கணும், நோய் இல்லாம வாழணும். கவலை வந்துச்சுன்னா அது அவனை விட்டு போகணும், நோய் வந்துச்சுன்னா அதுவும் அவனை விட்டு போகணும். இதெல்லாம் உள்ரங்க தேவை சொல்லுவாங்க. அப்ப இந்த 2 தேவையுமே அவனுக்கு எப்பெல்லாம் தேவைப்படுதோ அவன் என்ன செய்யணும்? ஒரு ஆள் கிட்ட போய் கேட்கணும். அந்த கேட்கிற ஆளுக்கு பேர் தான் இஸ்லாம் சொல்றது கடவுள். அந்த கடவுள்கிட்ட கேட்கறது வாங்குறது இருக்குல்ல, இது
அல்லாஹ்வை தவிர வேற யார்கிட்டயுமே ஒரு முஸ்லீம் எதையும் கேட்கக்கூடாது, வாங்கக்கூடாது. இதுக்கு பெயர் தான் வணக்கம். உங்களுக்கு ஒரு 100 ரூபா காசு தேவைப்பட்டுச்சுன்னா ஃபர்ஸ்ட் அல்லாஹ் கிட்ட தான் கேட்கணும். உங்களுக்கு ஒரு வியாபாரத்தை துவங்கணும்னு ஆசைப்படுதா, முதல்ல அல்லாஹ்ட்ட தான் சொல்லணும். ரெண்டாவது உங்க அப்பா கிட்ட சொல்லிக்கலாம், உங்க நண்பர்கிட்ட சொல்லிக்கலாம். உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு, மனசு கவலை வந்துருச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அல்லாஹ்ட்ட சொல்லணும். ரெண்டாவது ஹாஸ்பிட்டல், டாக்டர், மாத்திரை, மருந்து எல்லாம் எல்லாத்துலயுமே யாரை ஃபர்ஸ்ட் கொண்டு வரணும்? அல்லாஹ். இதுதான் இஸ்லாம் சொல்லுது. இந்த ரூல்ஸ் தான் எனக்கும் இதே ரூல்ஸ் தான், உங்களுக்கும் இதே ரூல்ஸ். சரிங்களா? ரெண்டாவது ரூலு, ஒரு நாளைக்கு 5 நேரம் கம்பல்சரி தொழுதே ஆகும். தொழுகனா என்ன? ஒரு நாளைக்கு 5 டைமிங்ல பள்ளிவாசல்ல இருந்து அல்லாஹுடைய அழைப்பு வரும். கேள்விப்பட்டிருப்பீங்க, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அழைப்பு என்ன அப்படின்னா, அல்லாஹ் மிக பெரியவன், தொழுகையின் பக்கம் வாருங்கள், அல்லாஹ் மிக பெரியவன், வெற்றியின் பக்கம் வாருங்கள் அப்படின்னு சொல்லி அரகாலை 5 மணி, மதியம் 1 மணி, மாலை 4 மணி, சூரியன் மறைந்தவுடன் இரவு 7:30 மணிக்கு மேல 5 மணி, 1 மணி, 4 மணி, சூரியன் மறைந்தவுடன். ஏன் அதை மட்டும் சூரியன் மறைந்த சொல்ற டைமிங் சொல்ல மாட்டோம் அப்படின்னா, இந்த சூரியன் மறைந்தவுடன் டைம் இருக்குல்ல, இது மாறிக்கிட்டே இருக்கும். எவ்ரி 4 days ஒன் டைம் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ இன்னைக்கு டைம் வந்து 6:47 அப்படின்னா நாளைக்கு என்ன டைமிங் தெரியாது. 50 இருக்கலாம் அல்லது 40 இருக்கலாம், கொஞ்சம் குறையும் இல்லை ஏறும். ஆனால் சூரியன் மறைந்தவுடன் அடுத்து 7:30 மணிக்கு மேல இரவு தொழுகை சொல்லுவாங்க. இந்த 5 டைமிங்ல அல்லாஹுடைய அழைப்பு வரும். வந்த உடனே என்ன செய்யணும்? ஒவ்வொரு முஸ்லிமான ஆணும் பெண்ணும் என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கிறோமோ அந்த வேலையை ஒரு 10 நிமிஷம் நிறுத்திட்டு எந்திரிச்சு போய் கை காலு முகத்தெல்லாம் கழுவணும். கழுவிட்டு மேற்கு திசை வெஸ்ட் சைடு பார்த்து நின்றுக்கிட்டு ஒரு 5 ஆக்ஷன் பண்ணணும். நின்றுக்கிட்டு கையை காது வரைக்கும் தூக்கி அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன்ற வார்த்தையை அரபிக் லாங்குவேஜ்ல சொல்லணும். அவ்வளவுதான். கையை காது வரைக்கும் தூக்கி அல்லாஹு அக்பர், கை கட்டிக்கிட்டு அல்லாஹு அக்பர், குனிஞ்சுக்கிட்டு அல்லாஹு அக்பர், நிமிந்துக்கிட்டு அல்லாஹு அக்பர், நெத்தியை கொண்டு போய் கீழே தரையில வச்சு அல்லாஹு அக்பர். அவ்வளவுதான். 1 2 3 4 5. இந்த 5 ஆக்ஷனை ஒரு 2 தடவை 3 தடவை இல்லாட்டினா ஒரு 4 தடவை திருப்பி திருப்பி செஞ்சிட்டீங்கன்னா நீங்க தொழுதாச்சு. அவ்வளவுதான். என்ன உங்களுக்கு எக்ஸ்கியூஸ் இருக்கு அப்படின்னா, இன்னையில இருந்து ஒரு வாரம் டைம் எடுத்து இந்த கை கால் முகத்தெல்லாம் கழுவுறது இருக்குல்ல, இது பர்ஃபெக்டா எப்படி கழுவணும் 1 வீக் டைம் எடுத்து கத்துக்கோங்க. கத்துக்கிறதுக்கு அனுமதி உண்டு. இன்னையில இருந்து ஒரு வருஷம் டைம் எடுத்து இந்த ஒவ்வொரு பொசிஷன், தொழுகையினுடைய ஒவ்வொரு பொசிஷன்லையும் என்ன படிக்கணும் ஒரு லைனா நீங்க என்ன செய்யலாம், அழகா கத்துக்குவோம். அப்ப தொழுகையில என்ன படிக்கணும்ன்றது கத்துக்கிறதுக்கு உங்களுக்கு 1 வருஷம் டைம் இருக்கு. கத்துக்கிறதுக்கு டைம் உண்டு. ஆனா ஆக்ஷனை விடுறதுக்கு அனுமதி இல்லை. நீங்க எதுவுமே படிக்கலாம் கூட பரவாயில்ல, தொழுகை நேரம் வந்தோட நீங்க என்ன செய்யணும்? கை கால் முகத்தை கழுவிட்டு மேற்கு சைடை பார்த்து நின்று கேட்டு இந்த ஆக்ஷனை பண்ணி. நாங்க பிறந்திருந்து முஸ்லீமா இருக்கிறதுனால நாங்க என்ன செய்வோம்? ஆக்ஷனும் பண்ணணும். அந்தந்த ஆக்ஷன்ல என்ன படிக்கணுமோ அதையும் நாங்க படிப்போம். உங்களுக்கு மட்டும் எக்ஸ்கியூஸ் இருக்கு. இவங்க எக்ஸ்கியூஸ் தான் இருக்கே தவிர, ஆனா ஆக்ஷனை விட்டுருங்க, கத்துக்கிற வரைக்கும் தொழுவு தேவையில்லை அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்க செஞ்சுதான். இப்போ நீங்க இப்போ ஒரு 11:30க்கு நீங்க களிமா சொல்லிட்டீங்க அப்படின்னா, இன்னைக்கு மத்தியானம் 1 மணிக்கு தொழுக வேண்டிய தொழுகை நீங்க செஞ்சாகணும், தொழுதே ஆகணும். நீங்க நல்லா தொழுகை கத்துக்கிற வரைக்கும் பக்கத்துல ஏதாவது பள்ளிவாசல் இருந்துச்சுன்னா அந்த பள்ளிவாசல் எத்தனை மணிக்கு தொழுக நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். எல்லாரும் கூட போய் கை காலம் வந்து கழுவிட்டு எல்லாரும் கூட போய் லைன்ல நின்றுக்கிட்டு எல்லாரும் மாதிரி நீங்க ஆக்ஷன் பண்ணி செஞ்சுட்டு வந்துருங்க, தொழுகை கத்துக்கிற வரைக்கும். முதல் நீங்க என்ன செஞ்சே ஆகணும்? தொழுதே ஆகணும். தொழுகை நேரம் வந்து விட்டால் இந்த தொழுகையுடைய விஷயத்துல எந்த முஸ்லீமையும் நீங்க பார்க்கக்கூடாது. நீங்க சொல்லலாம், சார் எனக்கு இந்த முஸ்லீமை 1.5 வருஷமா தெரியும், இந்த முஸ்லீமை 1 வருஷமா தெரியும், இந்த முஸ்லீம் 6 மாசமா தெரியும். நான் பழகுற இந்த எல்லா முஸ்லீம்களும் கரெக்டா ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழுகிற மாதிரிலாம் தெரியல. அவங்க எல்லாருமே டைம் கிடைச்சா தொழுகிறாங்க சார். ஒன்னொன்னு வீக்லி ஒன்ஸ் கரெக்டாக தொழுகிறாங்க. சில முஸ்லீம்கள் வந்து ஒரு நாளைக்கு 1 டைம் 2 டைம் கரெக்டாக தொழுதுடுறாங்க. சில பேர் வருஷத்துல ஒரு தடவை தொழுகிறாங்க. நானும் அவங்கள மாதிரி டைம் கிடைச்சா தொழுதுக்கிறேனே, என்னை மட்டும் ஏன் சார் ஃபோர்ஸ் பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க எல்லாருமே தப்பு பண்றாங்க. அவங்கள பார்த்து நீங்களும் அதே மாதிரி செஞ்சீங்கன்னா நீங்களும் தப்பு தான் பண்றீங்க. குர்ஆன்ல ஒரு வசனம் வருது, 5 நேர தொழுகைய சரியான முறையில் 5 நேர தொழுகைய கரெக்டா தொழுகாத எந்த முஸ்லீமும் அந்தந்த நேரத்துல தொழுகணும். சில முஸ்லீம்கள் இருக்காங்க,
மொத்தமா சேர்த்து நைட் தொழுவாங்க. அந்த மாதிரிலாம் தொழுகக்கூடாது. அந்தந்த தொழுகையை அந்தந்த டைமிங்ல தான் தொழுகணும். சரியா? அப்ப 5 நேர தொழுகையை அந்தந்த டைமிங்ல தொழுகாத கரெக்டா தொழுகாத எந்த முஸ்லீமும் நரகத்துக்கு போகாம சொர்க்கத்துக்கு வர முடியாது. அப்ப என்ன செய்யணும்? 5 நேரம் நம்மளும் கரெக்டா தொழுவணும். யார் யாரெல்லாம் ஒழுங்கா தொழுகாத முஸ்லீமா இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் போய் சந்திச்சு அன்பா பாசமா சொல்லி அவங்களையும் 5 நேர தொழுகையை பர்ஃபெக்டா தொழுகக்கூடிய முஸ்லீமாக மாற்ற வேண்டியது எங்க மேலேயும் கடமை, உங்க மேலேயும் கடமை. சரிங்களா? அப்ப தொழுகையில நீங்க ரொம்ப கரெக்டா இருக்கணும். 3வது நோன்பு. ஒரு வருஷத்துக்கு ஒரே ஒரு மாதம் 30 நாட்கள் அல்லாஹ்வுக்காக நோன்பு வைக்கணும். நோன்புனா என்ன? அதிகாலை 5 மணில இருந்து சூரியன் மறையிற வரைக்கும் 5 விஷயத்தை செய்யக்கூடாது. அதுக்கு பெயர் நோன்பு. என்ன செய்யக்கூடாது? முதல் விஷயம், இந்த வாய் வழியா எதையுமே சாப்பிடக்கூடாது, எதையுமே குடிச்சிடக்கூடாது. தேவைப்பட்டா எச்சில் முழுகிக்கலாம், அனுமதி உண்டு. 2வது, கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா கணவன் மனைவி சேரக்கூடாது. 3வது, பொய் பேசக்கூடாது. 4வது, அடுத்தவனை பத்தி புறம் பேசக்கூடாது. 5வது, யாரை பத்தியும் கோல் மூட்டி விடக்கூடாது இந்த நோன்பு இருக்கக்கூடிய டைமிங்ல. எப்ப நீங்க இந்த 5 விஷயத்தையும் நீங்க நோன்பு இருக்கக்கூடிய இந்த டைமிங்ல செய்யாம இருந்தாதான் அதுக்கு பெயர் நோன்பு. நீங்க நோன்பை வச்சுக்கிட்டு பொய் பேசுறீங்க, நோன்பை வச்சுக்கிட்டு புறம் பேசுறீங்க, நோன்பை வச்சுக்கிட்டு அடுத்தவனை பத்தி கோல் மூட்டி விடுறீங்க, நோன்பை வச்சுக்கிட்டு மனைவியோட சேர்ந்துட்டீங்க, நோன்பை வச்சுக்கிட்டு தெரியாம சாப்பிட்டீங்க குடிச்சிருங்க அப்படின்னா நீங்க நோன்பே வைக்கல, பட்னி கிடக்குறீங்கன்னு அர்த்தம். நீங்க பட்னி கிடக்குறதுனால உங்களுக்கு பசி மட்டும் தான் மிச்சம், எந்த நன்மையும் கிடைக்காது, அல்லாஹ்வுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்ப நோன்பா வச்சா உங்களுக்கு பரிபூர்ணமான ஒரு பிரயோஜனம் கிடைக்கும். சரிங்களா? 4வது ஜகாத் அப்படி சொல்லுவாங்க, ஏழை வரி. ஜகாத்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்க கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசு, நீங்க கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச சொத்து, நீங்க வியாபாரத்துக்காக வாங்கி வச்சுக்கக்கூடிய உங்களுடைய வியாபார பொருள், இந்த 3ஐயும் சேர்த்து வச்சு கணக்கு பார்க்கணும் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை. அப்படி கணக்கு பார்க்கும் பொழுது 2 கண்டிஷன். 1, உங்களுக்கு எந்த கடனும் இருக்கக்கூடாது. கடன் இருந்துச்சுன்னா கணக்கெல்லாம் பார்க்கக்கூடாது, இருக்கிற காசு எடுத்து முதல்ல என்ன செய்யணும்? கடனை அடைக்கணும். 2வது, உங்களுக்கு என்னென்ன தேவை இருக்கோ எல்லா தேவையுமே செஞ்சு முடிச்சிருக்கணும். என்னென்ன தேவை? வீட்டு வாடகை கொடுக்கணும், அப்பா அம்மா காசு கொடுக்கணும், மனைவி காசு கொடுக்கணும், பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்ட, என்னென்ன தேவை இருக்கு எல்லா தேவையும் செஞ்சு முடிச்சிருக்கா உட்காந்து கணக்கு பார்க்கணும். அப்படி கணக்கு பார்க்கும் பொழுது உங்ககிட்ட இருக்கக்கூடிய உங்களுடைய பேங்க் பேலன்ஸு, அதுக்கப்புறம் சொத்து, அதுக்கப்புறம் வியாபாரம் எல்லாத்தையும் கணக்கு பார்க்கும் பொழுது 56,000 ரூபாய்க்கு மேல இருந்துச்சுன்னா நீங்க அதை மொத்தமா கணக்கு பார்த்து 2.5% 2% காசை மொத்தமா வெளியே எடுத்துடணும். எடுத்த இந்த மொத்த காசையும் ஒரு நாளைக்கு 100 ரூபா கூட இல்லாத ஒரு முஸ்லீம் இருப்பான் பாத்தீங்களா, ஏழை முஸ்லீம், வறுமையில் இருக்கக்கூடிய அந்த முஸ்லீமை தேடி போய் மொத்த காசையும் கையில கொடுத்து நீனும் அடுத்த வருஷம் என்னைய மாதிரி ஜக்காத் கொடு அப்படின்னு சொல்லி அவனை வறுமையிலிருந்து வெளியே தூக்கி விடணும். இது அல்லாஹுடைய ஆர்டர், செஞ்சே ஆகணும். நீங்க எடுக்கிற இந்த 2% காசை பிரிச்சு ஒரு 100 பேத்துக்கு 100 ரூபா 100 ரூபா 100 ரூபாவா கொடுக்குறீங்க, அல்லது ஒரு 1000 பேத்துக்கு 1000 ரூபா 1000 ரூபா கொடுக்குறீங்க. உங்க ஜக்காத் கடமை உங்க ஜக்காத்துடைய கடமை நிறைவேறிச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஜக்காத்தே கொடுக்கல. ஏன்னா அல்லாஹ் சொன்னது எடுக்கிற காசை மொத்தமா தான் கொடுக்கணும். நம்ம டார்கெட் என்ன அப்படின்னா முஸ்லிம்கள்ல யாருமே வறுமை கோட்டு கீழே இருக்கக்கூடாது, யாருமே ஏழைகள் இருக்கக்கூடாது, இதுதான் டார்கெட். அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? 100 ரூபா கொடுத்தா அவனுடைய வறுமை நீங்கிருமா? எடுக்கிற மொத்த காசு கொடுத்தா வறுமை நீங்கும். இந்த பிரிச்சு கொடுக்குறது தெரியுமா? அதுக்கு பெயர் தமிழ்ல தர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க, அரபிக்ல சதக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. தர்மம் உங்க இஷ்டம், உங்க சொந்த காசு. நீங்க 1 ரூபா கொடுங்க, 10 ரூபா கொடுங்க, 100 ரூபா கொடுங்க, 1 லட்சம் கொடுங்க, யார் கேட்பா? உங்க காசு அது உங்க இஷ்டம். ஆனா ஜகாத் உங்க இஷ்டம் இல்ல, அல்லாஹ்வுடைய இஷ்டம். அல்லாஹ் எப்படி கணக்கு பார்க்க சொல்லியிருக்கானோ அப்படிதான் கணக்கு பார்க்கணும். அல்லாஹ் எப்படி காசை எடுக்க சொல்லி அப்படிதான் எடுக்கணும். அல்லாஹ் யார்கிட்ட கொடுக்க சொல்லியிருக்கானோ அவங்ககிட்ட தான் கொடுக்கணும். ஜகாத்
கட்டாய கடமை. இது ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் செஞ்சே ஆகணும். ஆண்களுக்கு ஆண்கள் செய்யணும், பெண்களுக்கு பெண்கள் செய்வாங்க. பெண்கள் வந்து என்னுடைய சக்காத்துடைய பொருளுக்கு நீ சக்காத்துக்கு கணவன் சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு அவங்க தான் செய்வாங்க, உங்களுக்கு நீங்கள் தான் செஞ்சுக்கணும். சரிங்களா? 5வது ஹஜ். இறந்து போகிறதுக்குள்ள ஒரே ஒரு தடவை சவுதி அரேபியாவில் 2 ஃபேமஸான ஊர் இருக்கு, மக்கா மதீனா. அந்த ஊருக்கு போயிட்டு சில வேலைகளை செஞ்சு முடிச்சுட்டு மறுபடியும் தாய்நாடுக்கு திரும்பி வந்துடணும். இதுக்கு பேர் வந்து ஹஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹஜ்ஜுக்கு போயிட்டு வருது உங்க மேல எப்போ கட்டாய கடமையாகும் அப்படின்னா, இங்கேருந்து சவுதி அரேபியாவுக்கு போயிட்டு வர தேவையான காசு, எக்ஸாம்பிள் 5 லட்சம் ரூபா செலவாகும் ஒரு ஆளுக்கு. ஏன்னா அங்கே 40 நாள் தங்கணும், அவ்வளோ வேலைகள் இருக்கு. டிரான்ஸ்போர்ட் செலவு இருக்கு, ஃப்ளைட் செலவு இருக்கு, சாப்பாடு செலவு இருக்கு, ரூம் செலவு இருக்கு, எல்லா செலவும் சேர்த்து ஒரு 5 லட்ச ரூபா ஒரு ஆளுக்கு ஆகும். அப்போ 5 லட்ச ரூபா காசு உங்க கையில இருக்கணும். பிளஸ் அதே டைமிங்ல உங்க உடம்புல எந்த நோய் நொடி எதுவுமே இல்லாம நல்லா ஹெல்த்தியா இருக்கிறீங்க அப்படின்னா அந்த வருஷமே நீங்க ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துடணும். உங்க மேல கட்டாய கடமையாயிடுச்சு. இந்த ஹஜ்ஜுக்கு போயிட்டு வர்றது மட்டும் நீங்க என்ன செய்யக்கூடாது, தள்ளி போடக்கூடாது, லேட் ஆக்கக்கூடாது. இந்த முஸ்லீமோட ஒரு பழக்கம் இருக்கு, ஹஜ்ஜுனாலே கடைசி காலத்துல தான் செய்யணும். ஹஜ்ஜுனா எல்லா கடமையும் நிறைவேற்றி தான் பண்ணணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லவே இல்லை. அல்லாஹ் சொன்னது என்ன, போயிட்டு வர தேவையான காசு இருக்கா, உடம்புல ஆரோக்கியம் இருக்கா, ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்து உடனே போயிட்டு அதுக்கு ஏன் டிலே பண்ற, புரியுங்களா? அப்ப இந்த 5 விஷயம் அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது. ஒரு நாளைக்கு 5 நேரம் கம்பல்சரி தொழுதே ஆகணும். ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை 30 நாட்கள் 5 கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணி நோன்பு வைக்கணும். அது ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை அல்லாஹ் சொன்ன முறைப்படி கணக்கு பார்த்து ஜக்காத் கொடுக்கணும். அதுக்கப்புறம் இறந்து போறதுக்குள்ள ஒரே ஒரு தடவை ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துடணும். இந்த 5 கடமைகளை எந்த ஒரு சூழ்நிலையிலுமே நீங்க நான் செய்ய மாட்டேன், நான் மறந்துட்டேன், இந்த 2 வார்த்தையும் சொல்லக்கூடாது. நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டீங்கன்னா இஸ்லாம் அப்படின்ற ரவுண்டை விட்டு நீங்க வெளியே போயிட்டீங்கன்னு அர்த்தம். மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த மறந்துட்டேன்ற வார்த்தை ஒரு வருஷத்துல ஒரு தடவை சொல்றீங்க அல்லது 2 வருஷத்துக்கு ஒரு தடவை சொல்றீங்க அப்படின்னா அந்த மறந்துட்டேன்ற வார்த்தைக்கு மன்னிப்பு உண்டு. அதே வார்த்தை நீங்க டெய்லி சொன்னீங்கன்னா அதுக்கு மதிப்பே, அதுக்கு மன்னிப்பே இல்லை. அல்லாஹ் சொல்றான், மறந்துட்டேன்னு சொல்லக்கூடிய வார்த்தைக்கு நான் கொடுக்கக்கூடிய தண்டனை 80 ஆண்டுகள் நரகத்துக்கு போன பிறகுதான் சொர்க்கத்துக்கு வர முடியும். அப்ப நம்ம தொழுதும் எங்க போறோம், நோன்பு வச்சும் நரகத்துக்கு போறோம், ஹஜ்ஜு செஞ்சும் நரகத்துக்கு போறோம். அவை போகாம இருக்கணும்னா மறந்துட்டேன்ற வார்த்தை நம்ம வாயில போடக்கூடாது. எந்தெந்த கடமையை எப்பப்ப செய்யணும் அல்லாஹ் சொல்லிக்கிறனோ அப்பப்ப அந்த கடமை கரெக்டா செஞ்சிடும். அந்தந்த டைமிங்ல தான் செய்யணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 5 கடமைகள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான கடமை இது தொழுகை. ஏன்னா அது டெய்லி செய்ய வேண்டியது. ஹஜ் ஆயில ஒரு தடவை செய்ய போறீங்க, நோன்பு வருஷத்துல ஒரு தடவை செய்ய போறீங்க, ஜக்காத்தும் வருஷத்துல ஒரு தடவை செய்ய போறீங்க. தொழுகை மட்டும் ஒரு நாளைக்கு டெய்லி 5 டைம் செஞ்சாங்க. அப்ப இது 5 கடமைகள் முக்கியமான கடமை தொழுகை. சரிங்களா? இது இல்லாம 5 கடமை என்ன அப்படின்னா, எந்த முஸ்லிமான ஆண்களை பார்த்தாலும் அஸ்ஸலாமு அலைக்கும் அந்த வார்த்தையை சொல்லியே ஆகும், கட்டாய கடமை. அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது உண்டாகட்டும், அந்த வார்த்தை சொல்லியே ஆகணும். யாராவது உங்களை பார்த்து சலாம் சொன்னாங்கன்னா பதில் சொல்லணும், வா அலைக்கும் சலாம், அவ்வளவு. இது 2மே கட்டாய கடமை. ஆனா பெண்களை பார்த்தால் சொல்லக்கூடாது. எந்த பெண்களை பார்த்தாலும் சொல்லக்கூடாது. ஒரு 7 பெண்கள் இருக்காங்க, நீ ஆணாக்கலாம் சொல்றேன், 7 பெண்கள் இருக்காங்க. அந்த 7 பெண்களை நீங்க தாராளமா பார்க்கலாம், பேசலாம், தொட்டு பேசலாம், சலாம் கூட சொல்லலாம், தப்பு கிடையாது. அந்த 7 பெண்கள் யாரு? முதல் பெண் உங்க அம்மா, 2வது உங்க அம்மா கூட பிறந்த சின்னம்மா பெரியம்மா, 3வது உங்க அப்பா கூட பிறந்த சின்ன மாமி பெரிய மாமி, 4வது உங்க கூடயே பிறந்த அக்கா தங்கச்சி, 5வது நீங்க பெற்றெடுக்க போற பொம்பளை பிள்ளைங்க, 6வது உங்களுடைய மாமியார் மனைவியுடைய அம்மா, 7வது சின்ன மாமியார் பெரிய மாமியார். இவ்வளவுதான். இந்த 7 பெண்களை தவிர மீதி எல்லா பெண்களும் அந்நிய பெண்கள் தான். சின்னம்மாவுடைய பொண்ணு பெரியம்மாவுடைய பொண்ணு எனக்கு அக்கா மாதிரி தான், தங்கச்சி மாதிரி தான், ஆனா அந்த பெண்கள் உங்களுக்கு ஹராம். ஏன்னா இஸ்லாமுடைய சட்டப்படி சின்னம்மாவுடைய பொண்ணை கல்யாணம் பண்றது உங்களுக்கு கூடும், பெரியம்மாவுடைய பொண்ணை கல்யாணம் பண்றது உங்களுக்கு கூடும். அப்ப யார் யாரெல்லாம் நீங்கள் திருமணம் முடிப்பது கூடுமோ அவங்க எல்லாருமே உங்களுக்கு அந்நிய பெண்கள். சரிங்களா? அப்ப இந்த 7 பெண்களை தவிர மீதி எல்லா பெண்களும் அந்நிய பெண்கள். அந்த அந்நிய பெண்கள்கிட்ட நீங்க என்ன செய்யக்கூடாது, சலாம் சொல்லக்கூடாது, பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது,
தொட்டும் பேசக்கூடாது. இந்த 7 பெண்கள் நீங்க பார்க்கலாம், பேசலாம், தொட்டு பேசலாம், தப்பு கிடையாது. சலாம் கூட சொல்லிக்கலாம், தப்பு கிடையாது. சரிங்களா? ரெண்டாவது, உங்க பக்கத்துல ஒரு முஸ்லீம் தும்புனாரு அப்படின்னா எல்லா முஸ்லீம்களும் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுவாங்க. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. பக்கத்துல இருக்கிற நம்ம என்ன சொல்லணும்னா யர்ஹமுக்கல்லாஹ், அவருக்கு பிரார்த்தனை பண்ணணும், துவா செய்யணும் அவருக்காக வேண்டி. அல்லாஹ் உங்களுக்கு கிருபை செய்வானாக. ஏன் இதை இஸ்லாம் கம்பல் பண்ணுது அப்படின்னா, ஒரு மனிதர் தும்பும் பொழுது அவருடைய இதய துடிப்பு நின்றுது. அல்லாஹ் அவன் மேல இறக்கப்பட்டு நின்ற இதய துடிப்பை துடிக்கிறதுக்கு அல்லாஹ் உத்தரவு கொடுக்குறான். அதனால முஸ்லீம் சொல்றாரு, நின்ற இதய துடிப்பை துடிக்க அனுமதி தந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். பக்கத்துக்கு முஸ்லீம் சொல்லணும், அல்லாஹ் உனக்கு கிருபை செய்யட்டும். இந்த வார்த்தையை சொல்லுது இஸ்லாம். மூணாவது, உங்களை யாராவது விருந்துக்கு கூப்பிட்டாங்கன்னா 100% அந்த விருந்துக்கு போய் கலந்து கொள்ளணும். நாலாவது, உங்க வீட்டு சொந்தக்காரங்க, உங்க மனைவி வீட்டு சொந்தக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, இந்த 3 பேர்ல யாருக்காவது உடம்பு சரியில்லாம போயிடுச்சுன்னா முதல் ஆளா நீங்க போய் நின்று நலம் விசாரிக்கணும். எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, டாக்டர் என்ன சொன்னாங்க, கவலைப்படாதீங்க. ஒரு முஸ்லீமுக்கு ஒரு முள்ளு குத்துதுன்னா கூட அல்லாஹ் அதன் காரணமா ஒரு பாவத்தை மன்னிக்கிறான். நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, எவ்வளவு பாவங்கள் அல்லாஹ் மன்னிச்சிருப்பான் அப்படின்னு அவங்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுவது கட்டாய கடமை. கடைசியா, ஒரு முஸ்லீம் இறந்து விட்டால் அவருடைய இறுதி சடங்கு எல்லாத்துலயுமே போய் கலந்து கொள்ளணும். ஒரு முஸ்லீம் இறந்துட்டான்னா முதல்ல அவர் வீட்டுக்கு போய் துக்கம் விசாரிக்கணும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, அவரை குளிப்பாட்டும் போது கூட நிக்கணும், தூக்கிட்டு போகும்போது கூட போகணும், பள்ளிவாசல தொழுவும் போது போய் சேர்ந்து தொழுவணும், அங்கிருந்து கபிரிஸ்தான் போகும்போது கூட போகணும், மண்ணுக்குள்ள வச்சு அடக்கம் பண்ற வரைக்கும் அங்கேயே நிக்கணும். இதெல்லாம் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கட்டாய கடமைகள். இப்ப சொல்லுங்க, இப்ப நான் சொன்ன இந்த 10 விஷயங்களையும் ஃபாலோ பண்ணி இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு அவங்களுடைய பெண்ணை கல்யாணம் பண்றது உங்களுக்கு சம்மதமா, இல்ல ஜஸ்ட் கல்யாணம் மட்டும் பண்ணிக்கிறீங்களா? இந்த 10 விஷயங்களை ஃபாலோ பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு சம்மதம். ஓகே, கிட்ட வாங்க. நான் சொல்ற வார்த்தைகள் அப்படியே சொல்லுங்க. அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, நிச்சயமாக வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. இன்னும் நிச்சயமாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய அடியாராகவும் திருத்தூதராகவும் இருக்கிறார்கள் என்று நான் மனதால் நம்பி, மனசால் நம்புறீங்களா? நாவால் சாட்சி கூறுகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நீங்க யாரு? ஒரு பெர்ஃபெக்ட் முஸ்லிம். இன்னைக்கு பிறந்த குழந்தை மாதிரி. எங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பாக்கியம் அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறான். எங்களுக்கு என்ன கிடைக்காத பாக்கியம் தெரியுமா? இப்போ எனக்கு வயசு 40 ஆகுது. இந்த 40 வருஷமா நான் எவ்வளோ நன்மைகளும் செஞ்சுட்டு இருக்கிறேன், பாவங்களும் செஞ்சுட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் கிட்ட நான் முஸ்லீம்கள் எல்லாருமே அல்லாஹ் கிட்ட துவா கேட்க கை தூக்குனா முதல் வார்த்தை என்ன தெரியுமா வரும்? யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிரு தான் ஃபர்ஸ்ட் கேட்பாங்க. அப்புறமா தான் அவங்களோட தேவைகளை கேட்பாங்க. இப்போ நான் 40 வருஷமா கேட்கிறேனே, என்னுடைய பாவங்கள்லாம் அல்லாஹ் மன்னிச்சிட்டானா அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்தியமா எனக்கு தெரியாது. எப்ப தெரியும்? முழு உலகமும் அழிஞ்சதுக்கு அப்புறம் அல்லாஹ் ஒரு மீட்டிங் வச்சிருக்கிறான், கொஸ்டின் ஆன்சர் மீட்டிங். அந்த மீட்டிங்ல தான் தெரியும் என் பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சுட்டானா மன்னிக்கலையா. ஆனா உங்களுக்கு வயசு என்ன? 29 வருஷமா நீங்க செஞ்ச எல்லா பாவங்களையும் அல்லாஹு தஆலா மன்னிக்க போறானா? இல்ல, 100% மன்னிச்சுட்டான். நீங்க சொன்ன இந்த ஒரு வார்த்தையின் காரணமா அல்லாஹ் தரக்கூடிய அன்பளிப்பு. எவ்வளவு பெரிய பாக்கியம்! இந்த பாக்கியம் கிடைச்சிருக்கா? இந்த பாக்கியத்துக்கே நீங்க என்ன செய்யணும்? அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தலாம். தனிமையில உட்காந்து, அல்லாஹ் நான் என்ன புண்ணியம் செஞ்சேன்னு எனக்கு தெரியல. 29 வருஷமா நான் எவ்வளவு பாவங்கள் செஞ்சேன், எல்லா பாவத்தையும் மன்னிச்சு என்னை சொர்க்கத்துக்கு போறது தகுதி உள்ள மனிதனாக மாத்திருக்க. நான் அதே மாதிரி என்னோட எல்லா பாவத்தையும் மன்னிச்சு என்ன ஒரு மனிதனாக முஸ்லீமாக மாத்திருக்க. யா அல்லாஹ், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தேன். அது மட்டும் இல்லாம அல்லாஹ்ட்ட பேசணும். யா அல்லாஹ், நான் மட்டும் சொர்க்கத்துக்கு போனா என்னை கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்த என்னுடைய தாய் தகப்பனும் என்ன செய்யணும்?
என் கூட சொர்க்கத்துக்கு வரும். நம்ம சொர்க்கத்துக்குள்ள போகும்போது அவன் நரகத்துக்குள்ள போய் நம்ம தாங்க முடியுமா? அப்ப என்ன செய்யணும்? அல்லாஹ் கிட்ட அழுது கேட்கும், யாரெல்லாம் எனக்கு வந்து அவங்களுக்கு எப்படி சொர்க்கத்துக்கு கூடி போட்டு தெரியாது, ஆனா நீ நினைச்சா முடியும். எனக்கு எப்படி நேரான வழி காமிச்சியோ அதே மாதிரி என் தாய் தகப்பனுக்கும் நேரான வழியை காண்பியா அல்லான்னு அல்லாட்ட அதிகமா பேசணும். நீ அல்லாட்ட அதிகமா தொடர்புள்ள மனிதனாக மாறும். சரிங்களா? செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ்.